அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல், குறள் எண் 1242. காதல் அவர் இலர் ஆக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சே. என் காதலர் என்னோடு இங்கு இல்லை, அதற்காக நீ துன்பப்படுவது முட்டாள்தனம் நெஞ்சே, நீ வாழ்க. ஓ மை foolish mind, live long. You are unwisely suffering for the sake of my lover who is not here. என் துழிப்பா, இல்லாத காதலருக்காக துன்பப்படும் முட்டாள் நெஞ்சு, வாழ்க நீ என்பது என் வாழ்த்து. இல்லாத காதலருக்காக துன்பப்படும் முட்டாள் நெஞ்சு, வாழ்க நீ என்பது என் வாழ்த்து. இதற்கு கவிப்பேரரசு உரை. ஓ மனமே, மெய்யன்பர் என்னோடு மெய்யன்பு கொண்டவர் அல்லர். நீயோ அவர் வரவு நோக்கி வருந்துகிறாய். கொடியவர் அவர் என்றேன், பேதை போல் நொந்து கொள்கிறாய். என் செய்வேன், என்னோடு வாழ்ந்து தொலைக்கிறாய், நீ வாழ்வாயாக என்று நெஞ்சை திட்டியும் வாழ்த்தியும் தலைவி பேசுவதாக இந்த உரையில் அவர் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு புலம்பல் தாங்க. நெஞ்சோடு கிளத்தல் விட நெஞ்சோடு புலம்பல் சொல்லிக்கலாம். தனக்கு தானே புலம்பிக்கிறது. ஏன்னா நெஞ்சுதான், அந்த மைண்டுங்கிற அந்த மனம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணும். நீங்க அந்த மனம்ங்கிறது என்னங்க, அதுக்குள்ள எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், தாட்ஸ் வர்றதாங்க மனம்ங்கிறது. நம்ம தியானம் பண்ணலாம்னு கோருவோம், ஒரு விதமான எண்ண குவியலோட நம்மளால இருக்க முடியாது. மனம் இங்கேயும் அங்கேயும் அலை பாய்ந்து கடைசியில் ஒரு வழியாக தியானத்தை முடிப்போம். இதை சுஜாதாவும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு, சோமும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. தியானம் பண்ணலான்னு வந்தேன், அப்ப பக்கத்து வீட்டுல நாய் குறைச்சது, எதிர்த்து வீட்டுல இருந்து பால்காரன் வந்து சத்தம் போட்டான், கீழே அம்மா பூசம் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, டெலிபோன் பெல் அடிச்சது, பறவை கத்திக்கிட்டு இருந்தது, கடைசியில் கண்ணை திறந்து தியானத்தை முடித்தேன்னு 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன பொருள்னா, உங்களால் எண்ணங்களை அடக்க முடியவில்லை, எண்ணங்கள் அங்கே இங்கே அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவதும் ஒரு எண்ணம் தானே, அப்புறம் எப்படி போய் எண்ணத்தை அடக்க முடியும்? அதற்கு வாய்ப்பில்லை. அதனால தலைவியினுடைய மனதில், தலைவியினுடைய நெஞ்சில், தலைவியினுடைய மூளையில் ஏகப்பட்ட எண்ணங்கள் உருவாகுது. அதுதான் நெஞ்சுன்னு சொல்லி சொல்றான். என்ன உருவாகுது எண்ணங்கள்? என் காதலன் என்னோடு இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான், வெளிநாடு போயிட்டான், சம்பாதிக்க போயிட்டான், அவனுக்கு பணம் தான் முக்கியம், நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் இல்லாம என்ன மாதிரி அவன் தவிப்பானா? ஆமா, பணம் தான் முக்கியம் இல்ல, பணம் வந்தா தானே நம்ம வசதியா வாழ முடியும், 4 பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு இந்த எண்ணங்களால் அவளுக்குள் ஒரு பட்டிமன்றமே நடக்குது. அதைத்தான் அவ சொல்றா, இங்க என் காதலர் இல்ல, அவனுக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஓ நெஞ்சமே, ஓ மனதே, ஓ மூளையே, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற. ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் வரும்போது துன்பம் வரும் இல்லைங்களா? துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்படி சிரிக்க முடியுமா? அவ கண்கள் அழுது கொண்டே சிரிக்கும். அப்படி சொல்லிட்டு போனதுனாலதான், அப்படி இருக்கிறதுனாலதான், துன்பம் இருக்கிறதுனாலதான் தலைவி நெஞ்சத்தை பார்த்து பேசுறா, ஏ முட்டா நெஞ்சு, சும்மா கிடந்து தோலை, இப்படியே நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருந்தா நீ நல்லா இருப்ப அப்படின்னு வாழ்த்துறான். இதுக்கு ஒரு பாடம். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை, சிந்தனையில்லை. காயும் நிலாவானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, காயும் நிலாவானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை என்ற கண்ணதாசனுடைய வரிகள் ஜி ராமநாதன் என்ற அற்புதமான இசையமைப்பாளருடைய இசையில் MSV ராமமூர்த்தி, KV மகாதேவன் இவர்கள் வரிசையில் ஒரு நல்ல இசையமைப்பாளர், அந்த காலகட்டத்தில் நல்ல இசையமைப்பாளர் பி. சுசீலா அற்புதமான தேன் அமுத குரலில் தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தில் பாடியிருப்பார்கள். இந்த பாட்டினுடைய கருத்தும் இந்த குரலினுடைய கருத்தும் ஒண்ணுதாங்க. காதல் அவரிலராக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திராலய அழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாய், நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.